தேவனுடைய கிருபை அவரோடு கூட இருந்தபடியினாலே தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறதாக சொல்லுகிறார். அந்த பலவீனம் நீங்கி போகும்படி 3 தரம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதும். அதனுடைய அர்த்தம் என்ன? என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கிறது. உனக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல, உனக்கு இருக்கிற பலவீனங்கள்ல, உனக்கு எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் என் கிருபை உன்னோடு கூட இருக்குமானால் நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவ? நீ ஈஸியா ஜெயிச்சு வந்துருவ. தட் இஸ் த மீனிங். சோ அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன காரியம் நாம் தேவனுடைய கிருபையை நாம் முக்கியப்படுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது, நாம் அறிக்கையிடுகிறது கூட, நான் இடத்துல சொல்லுகிறது கூட, தேவ கிருபையினாலே இருக்கிறேன், தேவ கிருபையினாலே நான் நன்றா இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்னை இப்படியாக நடத்துகிறது என்று நாம் அறிக்கையிடுவர்களாக காணப்படும் பொழுது கர்த்தர் அதுல மிகவும் சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் தேவனுடைய கிருபைக்கு நாம் ஒப்பு கொடுத்து, தேவனுடைய கிருபையினாலேதான் நம்ம எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று அறிக்கையிட்டு, அப்படியாக தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.